வீடியோ ஸ்பான்சர் பை எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங். நம்ம எஸ்பிஓவில் நீங்கள் ஜாயின் பண்ணுறது மூலமாக நீங்கள் வீட்டில் இருந்தபடியே நம்ம வந்து மணி ஏர்ன் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் ஒர்க் பண்ணுறவங்க கூட நீங்கள் பார்ட் டைமாக இதில் நீங்கள் ஒர்க் பண்ணலாம். எஸ்பிஓவில் நம்ம ஜாயின் பண்ணுறது மூலமாக நம்ம ஒர்க் மட்டும் பண்ணாமல் நம்ம டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் நம்ம எப்படியெல்லாம் மணி ஏர்ன் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் யூடியூப்பில் சோசியல் மீடியாவில் எப்படிலாம் நம்மளால் பணம் சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிற நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். சோசியல் மீடியா இருந்தால் போதும், யூடியூப், இன்ஸ்டாகிராம் இதிலே நம்ம வந்து இந்த ஒர்க்கு பண்ணலாம். இதில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காமல் காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் நான் தரேன். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஒரு அடர்ந்த காடு. அந்த காட்டில் வந்துட்டு எல்லா விலங்குகளும் வந்துட்டு நல்லா மகிழ்ச்சியாக வாழ்ந்துட்டு வந்தாங்க. சிங்கம், புலி, யானை, குரங்கு, மயில் இந்த மாதிரி அனைத்து வகையான விலங்குகளும் பறவைகளும் அங்கே வந்துட்டு வாழ்ந்து வந்தாங்க. அப்போதைக்கு ஒரு நாள் சரியான மழை பெய்ய ஆரம்பித்தது. மழை வந்துட்டு நிற்கவே இல்லை, அடைமலை மாதிரியே பெஞ்சிட்டே இருந்துச்சு. அப்போ வந்து அந்த காட்டில் ஒரு குரங்கு வந்துட்டு மலையில் நனைஞ்சிட்டு ரொம்ப நடுங்கிக்கிட்டு மரத்துக்கு அடியில் வந்துட்டு ஒதுங்கி நின்றுட்டே இருந்துச்சு. அப்போ அந்த மரத்தில் இருந்த பறவை ஒன்று வந்துட்டு கூடு கட்டி தன்னோட குஞ்சுங்களோட மழைக்கு நனையாமல் பாதுகாப்பாக உட்காந்து இருந்துச்சு. அப்போ தான் வந்துட்டு மரத்தடியில் குரங்கு நனைஞ்சிட்டு இருக்கிறத பார்த்துட்டு அந்த பறவைக்கு ரொம்ப இரக்கம் வந்துருச்சு. அந்த குரங்கு மழையில் நனைஞ்சிட்டு நிற்கிறத பார்த்தோன்னே அந்த குருவிக்கு வந்துட்டு பாவம், குரங்கு அப்படி நனைஞ்சிட்டே நிற்கிது அப்படின்னு ரொம்ப இரக்கம் வந்துருச்சு. அதை பொறுக்காமல் குரங்கிக்கிட்டே வந்துட்டு, குரங்காரே என்னை பாரு, நான் வெயிலில் மழையிலேருந்து என்னையும் என்னை குஞ்சுகளையும் காப்பாற்றிக்கிறதுக்காக நான் அழகாக ஒரு கூடு கட்டியிருக்கேன். அதனால் நான் எந்த ஒரு மழையிலையுமே நாங்கள் சந்தோஷமாக எங்கள் கூட்டுக்குள்ளேயே இருப்போம். நீயும் அது மாதிரி ஒரு பாதுகாப்பான ஒரு கூடு செஞ்சுருக்கலாம்ல. அப்போ நீ வெயில் காலத்துலேயும் மழை காலத்துலேயும் இப்படி நனையாமல் கஷ்டப்பட தேவை கிடையாதுல்ல. நீ உன்னோட வீட்டிலே நீ அழகாக இருந்திருக்கலாம் அப்படின்னு அறிவுரை சொல்லுது. அப்போ வந்துட்டு அந்த குரங்குக்கு சரியான கோபம் வந்துடுது. அது குரங்கு, நான் உன்னை விட எவ்வளோ பெரிய ஆள், உன்னை விட நான் எவ்வளோ வலுவானவன், எனக்கே நீ புத்தி சொல்கிறியா? இப்போ பாரு, உன்னையும் குஞ்சுங்களையும் நான் என்ன பண்ணுறேன் பாருன்னு சொல்லிட்டு அந்த அழகான குருவி கூட்டை வந்துட்டு அந்த குரங்கு என்ன பண்ணிடுச்சு, பிச்சு தனித்தனியாக பிரித்து எரிஞ்சிருச்சு. அதை பார்த்தோன்னே பறவைக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு, ரொம்ப வருத்தப்படுது. அப்போ தான் அந்த பறவைக்கே புரியுது, அறிவுரை கூட வந்துட்டு அதை யார் கேட்டு நடக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் நம்ம சொல்லணும். துஷ்டனுக்கு நல்லது சொல்ல போய் தனக்கும் தன குஞ்சுகளுக்கும் பாதுகாப்பாக இருந்த கூட்டையே வந்து அது இழந்துட்டு நிற்கிறோமே அப்படின்னு ரொம்ப மனசை கஷ்டப்படுத்தி வருந்துட்டு இருந்துச்சு. இதே அந்த குரங்கு நல்ல குணம் இருந்துச்சுன்னா, ஆமாம் நம்மளும் ஒரு வீடு செஞ்சுக்கிட்டோன்னா நமக்கு பாதுகாப்பாக இருக்கும் அப்படின்னு ஒரு நல்ல எண்ணத்தோடு அதுவுமே திருந்தி அடுத்த கட்ட நடவடிக்கை அதை எடுத்திருக்கும். ஆனால் வந்துட்டு அது வந்துட்டு நான் என்ன ஒரு அறிவுரை சொன்னாலும் ஏற்றுக்கிற தன்மையில் இல்லை. அதனால் சொன்னவங்களுக்கே வந்துட்டு ஆபத்தை விளைவித்திருச்சு. இதே மாதிரி தான் நாமும் ஒருத்தவங்களுக்கு யாருக்காவது அறிவுரை சொல்லணும் அப்படின்னு நினச்சோன்னா அவங்க வந்து நம்ம சொல்கிறத ஏற்றுட்டு நடப்பாங்களா, இல்லை நம்ம சொல்கிறத புரிஞ்சுப்பாங்களா அப்படின்னு நம்ம யோசித்து அவங்கள நல்லா புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு நம்ம ஒரு நல்ல அறிவுரையை வந்துட்டு வழங்க வேணும். இல்லாட்டி அந்த அறிவுரை வந்துட்டு நமக்கே வந்து பெரும் ஆபத்தில் போய் விட்டுரும். மனிதர்களுக்கும் சரி, விலங்குகளுக்கும் சரி, எல்லாத்துக்குமே வந்துட்டு அதை நம்ம சொல்கிறவங்க கேட்பாங்களா அப்படிங்கிறத நம்ம சரியாக புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு வந்து நம்ம நல்ல முறையில் நமக்கான கருத்துக்களையும் அறிவுரையும் அவங்களுக்கு வழங்கணுன்னா எப்போவுமே அது ஒரு நல்ல முடிவை தரும். இதிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா, துஷ்டனுக்கு அறிவுரை கூறக்கூடாது.